கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஆண்டிலும் இந்த நாள் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் இசப்பா. கடந்த 2025 ஆண்டு முழுவதிலும் பாதுகாத்து இந்த 2026 புதிய ஆண்டை தேவரே நீர் காணும்படியா எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்களே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். புதிய ஆண்டின் வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரே எங்களை முதலாவது தகுதிப்படுத்தும். எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அநேகரை உயிர்ப்பிக்கட்டும், பலப்படுத்தட்டும், காத்து கொள்ளட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. விஜய் டிவி, ஆர்கி டிவி ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ரூபவதியை ஊழியத்திலையும் இருக்கிற அனைவருக்கும் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, மோசேகிட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உன் கூட செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். இதே வார்த்தை தான் நமக்கும் இன்னைக்கும் சொல்றாரு. நம்ம கூட இருந்து கர்த்தர் இந்த ஆண்டுல செய்ய போற காரியம் எப்படி இருக்குமா? பயங்கரமா இருக்குமா. அதுக்கு முந்தி கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். யாரோட உடன்படிக்கை பண்ணுவா தெரியுமா? நேசித்த மக்கள் நேசித்தவர்களோட. இப்போ கல்யாண ஆராதனையில புருஷன் மனைவியோட உடன்படிக்கை, மனைவி புருஷனோட, அதான் உடன்படிக்கை. தாவீது யோனத்தானும் உடன்படிக்கை, சிநேகிதர்கள் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அதே மாதிரி கர்த்தர் சொல்றார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பாருங்க, அதுல 4 காரியம் சொல்லியிருக்காரு. நான் உடன்படிக்கை பண்றேன். பூமி எங்கேயும் இருக்கிற எல்லா ஜனத்தோடையும் செய்யாத ஒண்ணு நான் அதிசயத்தை உனக்கு செய்து காட்டுவேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். கர்த்தருடைய செயல்கள் எப்படி இருக்கும்னு போட்டிருக்கு. அடுத்தது, உன்னோட கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தரை பத்தி நம்ம பார்க்கணும்னா, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? சத்தியமுள்ள தேவன், இரக்கம் கிருபையும் காக்கிறவர், நீடிய சாந்தம் உடையவர். அடுத்தது 2வது என்ன சொல்லியிருக்கு? 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவன். அவர் 1000 தலைமுறை, அவரு இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லுவாரு, நான் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, அக்கிரமம் மீறுதல் பாவத்தை மன்னிக்கிற தேவன். குற்றம் உள்ளவனை குற்றம் அற்றவனாக விடாதவர். குற்றத்துக்கு தக்க பாவம் செஞ்ச யாருக்குனாலும் தக்க தண்டனை உண்டு. அதைத்தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? என் பிள்ளைகளை மீட்கதான் அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டு அவருடைய ரத்தத்தை பிதாவிட்டத்துல காண்பிக்கிறார். என் பிள்ளைகளை நான் இந்த ரத்தத்தினால மீட்கொண்டேன், பரிசுத்த ரத்தத்தினால மீட்டு கொண்டேன். கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைக்க பண்றாராம். அடுத்தது என்ன கிடைக்கு? கிருபை. இத பாத்தீங்கன்னா, நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, மரியாளுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததுன்னு பார்ப்போம். அப்ப நமக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை எதுக்குன்னா, காக்கப்பட, அழிக்கப்படாதபடி. இப்போ அக்கிரமத்தினால நிறைஞ்ச உலகத்துல நோவா காக்கப்பட கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கண்கள்ல அவனுக்கு, நோவா தாத்தாவுக்கு கிருபை கிடைச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா, சத்துருக்களை நான் உன்னை விட்டு துரத்தி விட்டுருவேன். உன் பக்கத்துல எந்த சத்துருக்களும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா நீ சத்துருக்களோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது. நீ அந்நிய தெய்வனை வணங்க கூடாது, சரியா? சத்துருக்கள் மத்தியில நான் செஞ்சாலும் நீ வார்ப்பிக்கப்பட்ட தெய்வத்தையோ விக்கிரகத்தையோ சிலை வழிபாடு கர்த்தர் அருவருக்கிறாரோ அதை நீ வணங்கவே கூடாதுன்னு கர்த்தர் நினைக்காரு. அந்நிய தெய்வங்களை முதல் 10 கட்டளையிலும் சொல்லி, என்னேண்டி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், எந்த உருவாக்கப்பட்ட இதையும் வணங்க கூடாதுன்னு சொல்றாரு. அது கர்த்தர் அருவருக்கிற ஒரு பாவம். அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுக்கார். தெரிந்து கொண்ட ஜனங்களை காக்கிறார். இப்ப நம்ம பார்த்தோம்ல, மோசையோட உடன்படிக்கை பண்றாரு. மோசையோட உடன்படிக்கை பண்ண முந்தியே, உலக தோற்றத்துக்கு முந்தையே அவனை தெரிந்து கொண்டுட்டாரு. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். நம்ம என்னைக்கு தெரிந்து கொண்டாருன்னா, தாயின் வயிற்றுல இருக்க முன்னமே அவனை தெரிந்து கொண்டுதான் அவனை. ஆனா தெரிந்து கொண்டவர்களுக்கு நிறைய நெருக்கம் வரும், கஷ்டம் வரும், பாடு வரும். ஆனா கர்த்தர் கைவிடவே மாட்டார். இவனுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? பார்வோன் பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எபிரேயர்கள் மருத்துவம் பண்ணும்போது அவங்கள உடனே கொன்றுங்க, அந்த இடத்துல இந்த பிள்ளைய கொன்றுங்கன்னு சொல்லுவான். ஆனா மருத்துவச்சிகள் சொல்லுவாங்க,
நாங்க போறதுக்கு முந்தைய எகிப்திய பெண்களை போல இல்ல, எபிரேய ஸ்திரீகள் பலம் உள்ளவங்க, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் சீக்கிரமே பிறந்துருது, நாங்க போக்கு முந்தையே பிறந்துருது, அதனால நாங்க ஒண்ணும் செய்ய முடியலன்னு சொல்லிடுவோம். ஆனா அது அவங்க கொல்லாட்டாலுமே கர்த்தருடைய கண்கள்ல அவனுக்கு கிடைச்ச கிருபை. எப்படின்னா தாய் தகப்பன்மார் 3 மாசம் அவனை வீட்டுக்குள்ள அழகுள்ள பிள்ளை என்று கண்டு ஒளித்து வைத்தார்கள்னு போட்டிருக்கு. அப்படி இல்லை, கர்த்தருடைய கிருபை இறக்கம் அவனோட இருந்ததுனால தாய் தகப்பன் 3 மாசம் வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்காங்க. அங்க சட்டம் பிள்ளை அழுகுற சத்தம் கேட்கும், ஆனா கொல்லணும். ஆனா பாருங்க, இவன் அந்த பார்வோனுடைய குமாரத்தையே குளிக்க போற நேரம் அந்த ஆத்துல விட்டுருக்கு, அந்த நதியில. அப்ப நதியில ஒரு பிள்ளை கிடக்கு அப்படின்னு அதை ஒத்து பாக்குறான். அழகான ஆண் குழந்தை. ஆனா ஆண் குழந்தைன்னா அங்க அரசாங்கமே கொல்ல சொல்லியிருக்கு. ஆனா இந்த ஆண் குழந்தைய யாருதான் எடுத்துட்டு போய் வளர்க்கா? பார்வோனுடைய குமாரத்தை தான் எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு போனா அரண்மனையில வச்சு வளர்க்கா. பாருங்க கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்னு பாருங்க. அந்த அரண்மனையில தான் இவ கொல்றதுக்கு சட்டம் பிறந்துச்சு. ஆனா கர்த்தருடைய வல்ல செயலை பாருங்க. அந்த அரண்மனைக்கு உள்ளேயே அவனை ஆண்டவர் வளர்க்க பண்ணிட்டாரு. யார் வளர்க்கா? பார்வோனுடைய குமாரத்தை எடுத்துட்டு போய் இந்த மோசையை வளர்க்கா. அப்போ இந்த மோசையோட சகோதரி தமக்கை போய் கேட்கா, இந்த பிள்ளைக்கு வளர்த்து தர்றதுக்கு நான் ஆயா கொண்டு வரட்டான்னு. சரிங்க. கடைசியில மோசையோடைய தாயையே கூட்டி கொண்டு விடுறா. உடனே அவ அந்த பையனுக்கு பால் கொடுத்து வளர்க்குறா. அதே நேரத்துல மன்னனுடைய அரண்மனையினுடைய சாஸ்திரங்கள், கல்வி எல்லாம் ராஜபோகமா அவனுக்கு கிடைக்கும். யாருக்கு? மோசைக்கு. அப்போ அவன் ஆண்டவர் ஏன் கொடுக்காரு? இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்களை வனாந்திரத்துல வழி நடத்தணும். எகிப்தின் அடிமைத்திலிருந்து மீட்டு வர்றது இவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். இவன் என்ன சொல்றான்? நான் பொன்ன வாயு, எனக்கு மந்த நாவு, திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவ, என்னால நல்லா பேச தெரியாது, எனக்கு நான் பார்வோன்ட்ட போய் எப்படி பேசுவேன், எனக்கு பேசுறக்கூடிய ஞானம் அறிவு இல்லைன்னு சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உனக்கு துணைக்கு யாரை தாரேன்? ஆரோனை தாரேன், உன் சகோதரனாகி ஆரோனையும் தருவேன், நீ போ, நான் உன் கூட இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். பாருங்க, அவர் தெரிந்து கொண்டவர்களை கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பி இருப்பார்கள். அவனை தெரிந்து கொண்டுட்டாரு. அதனால அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் எங்க இருந்து கொடுக்காரு? ராஜ அரண்மனையிலே அவனுக்கு கிடைக்கும். அவன் சகல சாஸ்திரத்திலையும் வல்லவனானான்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ராஜ போகமா அவன் வளர்க்கப்பட்டான். அப்போ அவன் கர்த்தர் காலம் வரும்போது அவனை அங்கிருந்து பிரித்தெடுத்து இந்த ஜனங்களை விடுவிக்க கொண்டுட்டு வர்றாரு. அதே மாதிரிதான் நம்மளையும், நம்முடைய வாழ்க்கையில என்ன பகுதியில எங்க சீர்திருத்தணுமோ அதை கர்த்தர் நிறைவாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். அவருக்கே திரும்ப திரும்ப சொல்லுவேன், நேர்த்தியாய் செய்கிற தேவன், நன்றாய் செய்கிற தேவன், அழகாய் அருமையா செய்கிற தேவன். அவருக்கு ஒரு குறைவு கிடையாது. நம்மளை எப்படி நடத்தணும்னு அவருக்கு, உலகத்தை ரொம்ப ஞானமா படைச்ச தேவனுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தான் அருமையா நடத்துறாரா. கடைசியில் அங்க இருந்து கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம்தான், பெரியவங்க மட்டும், பெண்கள் பிள்ளைகள் ஆடு மாடுகள் குருவி குட்டிகள்லாம் பார்த்தா ஏகப்பட்ட ஜனம். அத்தனைக்கும் தண்ணி கொடுக்கணும், ஆகாரம் கொடுக்கணும், எல்லா வசதியும் செய்து கொடுக்கணும். இப்ப நம்ம பார்த்தா ஒரு சின்ன பிக்னிக் டூர் அரேஞ்ச் பண்ணா கூட ஒரு பஸ் நிறைய போனவங்களுக்கு அதுக்கு தங்குறதுக்கு இடம் பார்க்கணும், அவங்களுக்கு சாப்பாடுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும். அப்படி. ஆனா கர்த்தர் பாருங்க, எல்லா மக்களுக்கு வேண்டியத எல்லாத்தையும் வனாந்தரத்துல ஒரு குறவு இல்லாம என்ன செய்யறாரு? நடத்துறாரு. அவனுக்கு துணைக்கு ஆரோனை கொடுக்குறாரு. அப்போ கர்த்தருடைய காரியத்துல நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம்னா நம்மள கர்த்தர் நிறைவா நடத்துவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். மோசையை குறித்து சொல்லி இருக்கிற பூமியில உள்ள மனுஷங்கள் எல்லாம் அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன்னு. ஆனா அவனையே கோபப்படுத்தின மக்கள் எல்லாம் உண்டு, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க பண்ற கஷ்டத்துல பேச சொன்ன கண்மலையை பார்த்து அடிச்சிடுறான். அவ்வளவு டென்ஷன் படுத்துறாங்க மக்கள். லேசான மக்கள் கிடையாது. இப்பவும் அப்படிதான் மக்கள், நம்மளை சுத்தில இருக்கிற மக்கள் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாருன்னா நம்ம அதுக்கு எதிரடையா தான் செய்வாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா நம்மளை தனியா பிரித்து எடுத்து மகிமையா என்ன செஞ்சிருவாரு? நடத்திடுவாரு. அவருடைய காரியத்தை அவர் செய்யறதுக்கு அது லேசான காரியம். அப்போ கர்த்தருடைய நல்ல நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த நம்மளை அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா தாவீதை கர்த்தர் வழி நடத்துறாரு. தாவீதை வழி நடத்தும் போதும் தாவீதை என்ன செய்யறான்னா பெலிஸ்தியனை கொலை செய்யறான். இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்கு. ஆனா பெலிஸ்தியர்களுக்கு பயந்துங்க இருக்காங்க. அப்போ இவன் ஆடு மேய்க்கிற இவன் தைரியமா போய் என்னுடைய தேவனை நிந்திக்கிறதுக்கு, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யாரு? இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். நான் ஒரு விசை என் காட்டுல ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு விசை ஒரு கரடி வந்துச்சு, ஒரு விசை ஒரு சிங்கம் வந்துச்சு, அதெல்லாம் நான் கிழிச்சது. அது போல அந்த ஒரு சிங்கத்துக்கு இவன் சமமா இருப்பானா?
இவன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யாரு அப்படின்னு ஒரு வைராக்கியம் கர்த்தருக்காக கொள்றான். நம்ம கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளும் போது கர்த்தர் அதை பாக்குறாரு. உடனே என்ன செய்யறான், கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுக்காரு. அவன் ஒரு கூழாங்கல்ல வச்சு அவ்வளோ உயரமான ஒரு மனுஷனை என்ன செஞ்சுட்டான், அவன் கொன்னானோ கர்த்தர் அடிச்சு கொன்னாரோ தெரியாது. எப்படின்னா இவன் கூழாங்கல் போட்டா அவன் எப்படி உழணும், மல்லாக்க உழணும். ஆனா அவன் எப்படி விழுந்தான், குப்பரை விழுந்தான்னு போட்டிருக்கு. அப்போ நெத்தில கல்லு பட்டா எப்படி விழுவாங்க, நீ பின்காட்டி தான் விழணும். அவன் முன்னால விழுந்திருக்கான். அப்போ கர்த்தர் அவன் பெதடியில் அடிச்சு அவனை கொண்டிருக்காரு. ஒரு கூழாங்கல்ல அவ்வளவு பெரிய ஆளை என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது. அவன் கையில தான் சுழட்டி விட்டான். அப்போ கர்த்தர் துணை இருக்கிறார். முதல்ல நம்ம எளியவரா இருக்கலாம், முடியாதவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தரை நேசிச்சு அவர் வார்த்தைக்கு, அவர் கட்டளைக்கு, அவர் கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா நமக்கு கர்த்தர் துணை இருப்பார், கட்டாயம் இருப்பார். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளோட இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். பாருங்க, தாவீது கூட இருந்து செஞ்ச காரியம் பயங்கரமா இருந்துச்சா, அதுதான் உண்மை. அதே மாதிரி நம்ம மேல செய்யணும்னா கர்த்தர் சொல்றாரு, ஞான இருதயம் நமக்கு தேவை. ஞான இருதயம் உள்ள யாவரும் கர்த்தர் கட்டளையிட்டவைகள் அனைத்தையும் செய்தார்கள். யாத்திராமம் 35:10. அப்போ பாருங்க, ஞான இருதயம் கொடுக்கப்பட்டா நாம நம்முடைய காரியத்தை என்ன செய்ய முடியும், ஞானமா செய்ய முடியும். அதே போட்டிருக்கு, ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் பெண்கள் தங்கள் கைகளினால் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், பஞ்சு நூல் கொண்டு வாசஸ்தலத்துக்கு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வேண்டிய இந்த காரியங்களை செய்யறாங்க. கர்த்தருக்கு ஸ்திரீகள் மனப்பூர்வமா காணிக்க கொண்டு வந்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ கொடுத்தாங்கன்னு முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்காங்க, சந்தோஷமா மனப்பூர்வமா உற்சாகமா கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வந்தாங்களாம். சகலவித வேலைகளை செய்யறதுக்கு கர்த்தர், இந்த ஆசரிப்பு கூடார பணிகளை செய்யறதுக்கு கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். கொண்டு வந்த பொருட்கள் மிச்சமா இருந்துச்சாம், தேவைக்கும் அதிகமா இருந்துச்சாம். அப்பிறகு ஆசரிப்பு கூடார பணிகளை செய்யறதுக்கு அகோலியாபையும் பெசலையலையும் தெரிந்து கொண்டார். யார 2 பேரை தெரிந்து கொண்டார்னா, அகோலியாப், பெசலையல். அவங்க ரொம்ப அருமையா கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசைக்கு கர்த்தர் எப்படி சொன்னாரோ அப்படியே அதை செஞ்சிருந்தாங்களாம், ஒரு வேலையும் பெசகாம. அப்போ கர்த்தர் அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஞானத்தை அவங்களுக்கு கொடுத்து மோசை எப்படி சொன்னாருன்னா அப்படியே செஞ்சதுனால கர்த்தர் அவங்கள என்ன செஞ்சாராம், ஆசீர்வதிச்சாராம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சு வழிநடத்தி தெரிந்து கொண்ட மனிதன் தான் இந்த மோசே. இந்த லேவி கோத்திரத்துல பிறந்த மோசே. இவனை என்ன செய்யறாருன்னா, அத்தனை நெருக்கம், அத்தனை பாடு, அத்தனை கஷ்டம். இந்த மோசே தன் சகோதரராலையும் இவன் பெரிய, இவனும் கர்த்தர் இவன் கூட தான் பேசுவாரோ, எங்க கூட எல்லாம் பேச மாட்டாரோ அப்படின்னு ஆரோனும் மிரியாமும் பேசுறாங்க. உடனே கர்த்தர் மிரியாமுக்கு என்ன கொடுக்காரு, வெண் குஷ்டம் அப்படியே உடம்பெல்லாம் வந்துடுது. அப்ப குஷ்டரோகம் இருந்தா பாளையத்துக்கு புறமே தள்ளிடுவாங்க. உடனே இவன் ஒண்ணுமே பேசல, திரும்ப தன் சகோதரிக்காக வேண்டுதல் பண்றான். அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருந்துட்டு அதுக்கு பிறகுதான் கர்த்தர் அவளை என்ன செய்யறாரு, சேர்க்கும். அவனை பற்றி, என் மகனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு, உங்களுக்கு பயம் இல்லாமல் ஏன் போச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ கர்த்தர் நெருக்கத்துல தெரிந்து கொண்டாலும் கர்த்தர் அவங்கள வல்லமையா என்ன செய்யறாரு, வழி நடத்துறாரு. நம்ம தாவீதை சொன்னமே, கோலியாத்தை வீழ்த்தினான், ஆனாலும் சவுல் அவனை கொல்றதுக்கு வழி பண்றான். திரும்ப திரும்ப அவன் சவுல் ராஜா தான் அவனுக்கு யுத்தத்துக்கு போகணும். ஆனா சவுல் ராஜா யுத்தத்துக்கு போக பயந்து இருந்த நேரத்துல இவன் ஒருத்தனா போய் கோலியாத்தை வீழ்த்தி பெலிஸ்தரை மடங்கடிச்சிட்டான். ஆனாலும் அவனுக்கு கனம் செய்யப்பட்டுச்சானா இல்ல, பாடுன்னு இருக்கும். ஈட்டியை வச்சு வாங்கி வாங்கி எரிஞ்சு அவனை கொல்லதான் பார்த்தான். உடனே ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறாராம், அவனை காப்பாற்றினாராம். பாருங்க, தெரிந்து கொண்ட ஜனத்தை இந்த வருடத்திலையும் நீங்க எப்படி வேணாலும் இருங்க, ஆனா கர்த்தரை நேசிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா இருங்க, கர்த்தர் சொன்ன காரியத்தை ஞானத்தோட செய்யுங்க. அவர் என்ன செய்வாராம், காப்பாற்றுவாராம். சரியா? இந்த சவுலு எத்தனையோ முறை தாவீது கையில கிடைக்கான். அவனை கொல்லணும்னா ஈஸியா கொல்ல முடியும். ஆனா தாவீது சவுல கொல்லல. அதுக்கு அவன் சொல்றான், ஒரு நாள் அவனை கர்த்தர் என்ன செஞ்சாரு, ராஜாவா அபிஷேகம் பண்ணினாரு. அந்த அபிஷேகம் கர்த்தர் வச்ச அபிஷேகம் சவுல் மேல இருக்கு. ஆனால் நம்ம கர்த்தர் அபிஷேகம் பண்ணவங்கள தொட்டுட்டு குற்றம் இல்லாம நம்ம போக முடியாது, தொடக்கூடாது. உடனே அப்படியே அவர் பக்கம் தலைமாட்டுல இருந்த செம்பு, ஈட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுக்கான். உடனே சவுல் சொல்றான், நான் உனக்கு தப்பா நினைச்சிட்டேன், நீ நீதிமானா இருக்க, குற்றமற்றவனா இருக்க, நான் உன்னை எத்தனையோ முறை தப்பு செஞ்சேன் உனக்கு, ஆனா நானும் உனக்கு தீமை செஞ்சேன், நீயும் எனக்கு நன்மை செஞ்சா அப்படின்னு சொல்லி சவுலே தாவீதை பார்த்து என்ன செய்யறாரு, சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா தாவீதின் குமாரனாகிய இயேசு, இவருக்கு பேரே என்னன்னா தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் வம்ச அட்டவணையில வந்தவர். அப்போ தாவீதின் குமாரனாகிய
இயேசுவுக்கே ஓசன்னா. எதுக்கு? மீட்க வந்தவர், நம்மை மீட்க வந்தவர், நமக்கு ரத்த சிந்தி உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்க வந்த இம்மானுவேலாகிய கர்த்தர். ஆண்டவர் நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் அவங்க கூட இருப்பேன். இம்மானுவேல்னா என்னன்னா, செட்டைகளின் விரிவுல நம்மளை வச்சு பாதுகாக்காரு, நம்ம கூடவே இருக்கிறாரு. இம்மானுவேல் என்றால் செட்டை. ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல அதை போட்டிருக்கோம். 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போ அது என்ன செய்யுது? இம்மானுவேல் அதன் செட்டைகளின் விரிவு, தேசத்தின் விசாலத்தை மூடும். நமக்கு கொடுக்கப்பட்ட பாலகன் இயேசுதான் நம்மோடு இருக்கிற தேவன். அவர் அதிசயமானவரா, ஆலோசனை கர்த்தரா, வல்லமையுள்ள தேவனா, நித்திய பிதா, சமாதான பிரபு. பாருங்க, அவர் அதிசயமானவர். ஏன்னா அதிசயமான காரியங்களை செய்வார். எது அதிசயங்கள் செய்வதற்கு அவருக்கு லேசான காரியம். அடுத்தது ஆலோசனை கர்த்தா. அந்த ஆலோசனையை நமக்கு தருவார். சிறந்த ஒரு ஆலோசனைகாரா இருந்து நமக்கு நடத்துவார். அடுத்தது வல்லமையுள்ள தேவன், பவர்ஃபுல் காட். அவருடைய வல்லமை, அவருக்கு மகத்துவம், அதற்கு மிஞ்சின வல்லமை எங்கேயுமே கிடையாது. ஆனா அவரது செட்டையின் விரிவு நம்மை மூடும். நித்திய பிதா. நித்திய பிதானா எவர் லாஸ்டிங் ஃபாதர். அவர் நம்மளை நித்தியம் வரைக்கும் நடத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவன். பரலோகத்துக்கு வரைக்கும் தம்முடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சேர்க்கிற வல்ல தேவன் அவர். அடுத்தது இன்னொன்னு என்னதுன்னா, நித்திய பிதா, சமாதான பிரபு, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அடுத்தது சமாதான கர்த்தர். அவர் சமாதான கர்த்தர். சமாதான கர்த்தர் வரும் வரை செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. அவர் நமக்கு சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிக்கார். எங்க சமாதானம் அருளல சொல்லுங்க? சீசர்களை பார்த்து அவர் மறித்து அடக்கப்படப்பட்டுட்டாங்க. சீசர்கள்லாம் நம்ம நம்பி இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிட்டு அவரு இறந்து போயிட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சு, இனிமே வாங்க நம்ம எல்லாமே மீன் பிடிக்க போவோம், பழைய தொழில போய் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? பூட்டி இருந்த வீட்டுல பதட்டத்தோட பயத்தோட உட்கார்ந்துருக்காங்க. கர்த்தர் அவங்க மத்தியில உங்களுக்கு சமாதானம், பயப்படாதருங்க, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா அப்படின்னு அன்பா கேட்காரு. அப்போ பாருங்க, அவங்க சந்தேகப்படுறாங்க. என் கைகள்லயும் கால்களிலையும் இருக்கிற காயத்தை பாருங்க, உங்களுக்காக நான் பட்ட பாடுகளை பாருங்க, உங்களை மீட்டுக்கொள்ளதான், நான் நித்திய வரைக்கும் கொண்டு உங்களை சேர்க்கறதுக்கு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு கரங்களை காட்டுறாரு. கரங்களால தூக்கி ஆசீர்வதிக்காரு. உங்களுக்கு சமாதானம், சமாதான வாழ்த்துதலை சொல்லுகிற சமாதான பிரபு நம்ம கூட இருக்காரு. இந்த நாட்களில் நம்ம அவரை விசுவாசிக்கும் போது பீஸ்ஃபுல் ஹார்ட் நமக்கு வரும். நம்ம நேசிக்க வேண்டியவரே அவரு தான், துதிக்க வேண்டியவரும் அவரு தான், கீழ்ப்படிய வேண்டியவரும் அவரு தான். அதனால கீழ்ப்படிஞ்சு மணவாட்டி மணவாளனுக்கு எப்படி கீழ்ப்படியணுமோ அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை பெரிய ஆனந்தமா மாறும், அற்புதமா இருக்கும், அதிசயமா விளங்கும். ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமா, பயங்கரமான காரியம், அதிசயமான காரியம், அற்புதமான காரியங்களை செய்வார். அப்புறம் மோசையோடு கூட இருந்தது போல நம்மோடு கூட இருப்பார். தாவீதோடு கூட இருந்தது போல நம்மோடு இருப்பார். உலகத்தின் முடிவு வரையும் தான் நம்மோடு இருப்பார். இந்த வருடம் முழுவதிலும் நீங்க கலங்காதீங்க, நீங்க அழாதீங்க. உங்க குறைவெல்லாம் நிறைவாக்குவார். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தருவார். வேற யாரையும் கண்ணை பார்க்க வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். இயேசு ஒருவரே நம்பத்தக்கவர். அவரை நம்புங்க, நிச்சயமா நடக்கும். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. நீங்க நேசிக்க வேண்டியவரை நேசிங்க, இயேசுவை. உங்க காரியம் அனைத்தும் அன்போடும் சமாதானத்தோடும் செய்யப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் நதியாய் பெருக்கெடுத்து ஓடட்டும். தூதர்கள்ட்ட மேய்ப்பர்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன். அதே நற்செய்தி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்வாராக? தருவாராக. மோசையை தாவீதை வழி நடத்தினது போல, மோசையை வழி நடத்தினது போல என்னை உன்னை மகிழ்விக்கதான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? வழி நடத்துகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தான் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர். சரியா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த 2026வது ஆண்டிலும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருந்து வேண்டிய சந்தோஷம், சமாதானம், நிறைவு எல்லாம் எங்களுக்கு தந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. நான் இந்த வருடம் முழுவதிலும் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்ன உங்களுடைய வாக்குத்தத்தத்துக்காய், வார்த்தைக்காய் நன்றி. பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதி, மகிழ பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.